வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே. 1990களில் அரசியல் வாழ்க்கையில் இருந்து நான் விலகிட்டேன்னு நடிகர் திலகம் அறிவித்த பின்னாலையும் சினிமா ஃபீல்டில் அவருக்கு சந்தோஷமான சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. பெரிய தேவர் ஒரு கதை பாத்திரம். உண்மையாக சொல்லப்போனால் என்னோட விருப்பத்துக்காக ஒரு நல்ல படம் வரணும் அப்படிங்கிறதால ஒரு கதை பாத்திரத்தை எழுதிட்டேன். பெரிய தேவர் யார் என்னன்னு பேச்சு வர்றப்ப என்னை உட்கார வச்சு என்னோட தலையில முடிச்சு விட்டுக்கிற ஒரு மன்னன் பாத்திரம் அது. அந்த பாத்திரம் உண்மையாகவே ஒரு மன்னங்கிட்ட தான் போகணும் அப்படின்னு நான் விரும்பினேன். படத்துக்கு உபயோகமாக நடிக்கிறவர் அமையணும் அப்படிங்கிறதால நடிப்பை தான தரவராக இருக்கணும். நம்மகிட்ட இருந்து நடிப்பை வாங்குறவராக இருக்கக்கூடாது. அப்படி பார்க்குறப்ப நடிகர் திலகம் தான் நினைவுக்கு வந்தார். அவரை பார்த்து நான் போய் விஷயத்தை சொன்னேன். ஏப்பா இவரை போடலாமே அவரை போடலாமே அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் படித்து காட்டுற கேளுங்க, அதுக்கு பின்னால் உங்கள் விருப்பம் அப்படின்னு நான் சொல்ல அவர் செய்யறதா இல்லையாங்கிறது போய் மீசையை பெருசாக வச்சுக்கலாமா அப்படிங்கிற அளவில் பேச்சு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கும் நிகரில்லாத ஒரு கலைஞனை கொக்கி போட்டு என்னால் இழுக்க முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் நடிகர் திலகத்துக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், எத்தனை நாள் தேவைப்படும்னு எதுவும் பேசிக்கல. அவரும் எதுவும் கேட்கல. 7 மணி கால் ஷீட்டுனா சிவாஜி அதுக்கு முன்னாடியே வந்துடுவார்னு தொழிலாளிகள் எல்லாம் 6:30 மணிக்கே ஓடி வந்துடுவாங்க. சிவாஜிக்கு புது தெம்பை கொடுத்த தேவர்மன் படத்தில் அவர் நடிக்க வைக்கிறதுக்கான காரணத்தை கமல் சொன்னது தான் இது. அப்போ இருந்த அரசியல் அழுத்தத்திலையும் கலையை கடவுளா சிவாஜி பார்த்தார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது. கமலஹாசன் எழுதி தயாரித்த படம் தேவர் மகன். இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பின்னால் சிவாஜி ஒரு முதன்மையான வேஷத்தில் நடித்தார். பெரிய தேவர் வேஷத்தில் நடிக்க வைக்க கமல் ஒப்பந்தம் செஞ்சுட்டார்னு தகவல் தெரிஞ்ச சிலர் கமலஹாசனை கான்டாக்ட் பண்ணி, இந்த சூழ்நிலையில் சிவாஜி வச்சு படம் எடுக்காதீங்க, தயாரிக்காதீங்க, அரசியல் தொடர்பாக அவரால் வெற்றி பெற முடியலை, அந்த பாதிப்பு சினிமா ஃபீல்டுலையும் எதிரொலிக்கிற ஆபத்து இருக்கு, வீணான விஷப்பரீட்சையில் இறங்காதீங்க அப்படின்னு சர்ச்சைகளை கிளப்புனாங்க. தேவர் மகன் படத்தை எடுத்தா பெரிய தேவரா சிவாஜி தான் நடிக்கணும். அவர் நடிக்காத நிலையில நான் இந்த கதையை படமா தயாரிக்க உடன்பாடு இல்லை அப்படின்னு கமல் உறுதியா இருந்தார். நடிப்பு துறையில சிவாஜியோட நாட்காலி காலியா இருக்கு. அந்த நாட்காலியை பிடிக்கிறதுக்கு கமலஹாசன் தேவர் மகன் மூலம் முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற விமர்சனமும் ஒரு பக்கம் இருந்துச்சு. தேவர் மகன் கதை என்னோடது அப்படின்னு கலைஞான பின்னாட்களில் நக்கீரன் வார இதழில் எழுதினார். அப்படிங்கிறது ஒரு தனி கதை. கமல் நடித்த சில படங்கள் வியாபார நோக்கில் பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அந்த டயத்தில் இந்த சூழ்நிலையில கட்டாயமா ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு கமல் உறுதியா இருந்தார். கங்கை அமரன் டைரக்ஷன்ல ராஜ்கமல் இன்டர்நேஷனல் சார்பில் புது படம் ஒன்று தயாரிக்க கமலஹாசன் திட்டமிட்டு கதை விவாதத்தை கலைஞானத்தோட நடத்தினார். ஜல்லிக்கட்டை மையமா வச்சு கதை ஒன்றை கலைஞான சொல்ல அதிவீர பாண்டியன் அப்படிங்கிற பேரில் அந்த கதையை படமா தயாரிக்க கமலஹாசன் முடிவு செஞ்சார். முதல் கட்ட முயற்சியோட அந்த படத்தோட படப்பிடிப்பு அப்படியே நின்று போச்சு. கலைஞான சொன்ன கதையோட மூலத்தை மையமாக வச்சு தேவர் மகன் படத்தை கமலஹாசன் உருவாக்குனதா கலைஞான சொல்லியிருந்தார். தேவர் மகன் படத்தில் காக்கா ராதாகிருஷ்ணன் நடித்த சின்ன தேவர் கதாபாத்திரத்தில் கலைஞானம் நடிக்க இருந்ததாகவும் ஒரு செய்தி இருக்கு. ஒரு சின்ன ஊரில் நடைபெறும் முதல் மரியாதை வழக்கத்துக்காக 2 குடும்பங்கள் போடுற மானச்சண்டை தான் கதைக்களம். கமலோட திரைக்கதை ரசிகர்களை விரும்பி பார்க்குற மாதிரி அமைப்பில் உருவாகி இருந்துச்சு. இந்த படத்தில் நடிகர் திலகத்தோட நடிப்பு படத்தை உச்சாணிக்கு கொண்டு போய் உலகத்தை திரும்பி பார்க்க வச்சது. இயல்பான நடிப்பில் சிவாஜியால் நடிக்க முடியாதுன்னு அப்படின்னு ஒரு சிலர் எழுப்புற உணர்வல் கருத்துகளுக்கு சரியான வேட்டு வச்சது சிவாஜியோட நடிப்பு. 23/10/92 படம் ரிலீஸ் ஆச்சு. சென்னையில் தேவி, அன்னை அபிராமி, அகஸ்தியா, உதயம், பிருந்தா தியேட்டரில் வெளியாகி 100 நாட்களை கடந்து மாபெரும் வெற்றியை பெற்றது தேவர் மகன். அன்னை அபிராமி மதுரை மீனாட்சி பேரடைஸ் தியேட்டர்களில் வெள்ளி விழா ஓடின படம் தேவர் மகன். தேவர் மகன் திரைப்படத்தோட வெள்ளி விழா தேனாம்பேட்டை காங்கிரஸ் திடலில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியில் இருந்து சிவாஜி வெளியேறின பின்னால தேவர் மகன் வெள்ளி விழாவுக்காக காங்கிரஸ் திடலில் மீண்டும் காலடி வச்சார் சிவாஜி. இந்தி திரைப்பட உலகத்தில் பெரிய நடிகராக இருந்த திலீப் குமார் தலைமையில் நடந்த வெள்ளி விழா கூட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பிரபல இயக்குனர் ஷியாம் பெனகல் சிறப்பு கெஸ்டாக கலந்துக்கிட்டாங்க. தேவர் மகன் படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கு திலீப் குமார் கேடயங்களை வழங்கினார். இந்த வெற்றி விழாவில் பேசின கமலஹாசன், தேவர் மகன் படத்தோட வெற்றிக்கு சிவாஜி தான் முதல் காரணம் அப்படின்னு பெருமையோடு சொன்னார். தேவர் மகன் கதை இதுவரை கேட்காத கதை அல்ல, இதுவரை பார்க்காத படமும் அல்ல.
கேட்ட கதையை பார்த்த இடத்தை இதுவரை பார்க்காத கோணத்தில் பார்க்க முயற்சி செஞ்சதோட வெற்றி இது. இந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றி ஒரு கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி. பெரிய தேவரா நடித்த சிவாஜி ஐயா இல்லாம இந்த வெற்றி சாத்தியப்படாது அப்படின்னு கமலஹாசன் பேசினார். தேவர் மகன் திரைப்படம் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. 1993 வருஷத்துக்காக இந்திய அரசு வழங்கின விருது பட்டியலில் சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது தேவர் மகன் படத்துல பெரிய தேவர் கதாபாத்திரத்தில் நடிச்சதுக்காக நடிகர் திலகம் சிவாஜிக்கு கிடைச்சது. காவிரி பிரச்சனை தீராத வரைக்கும் தாடியை எடுக்க மாட்டேன்னு சபதம் போட்டு தாடியோடு வந்து கொண்டிருந்த சிவாஜி தேவர் மகன் படத்துக்காக தன்னுடைய கொள்கையை சற்று தள்ளி வச்சுட்டு தாடியை எடுத்துட்டு பெரிய தேவரா நடிச்சார். நடிகர் திலகத்தோட நடிப்பு வரலாற்றுல தேவர் மகன் ஒரு மைல்கல்லா மாறுச்சு. இதெல்லாம் பத்திரிகைக்காரங்களுக்கும் விமர்சனம் செய்யறவங்களுக்கும் உண்டான கருத்தே தவிர நடிகர் திலகம் சிவாஜிக்கு அல்ல. அவரை பொறுத்தளவுக்கு இது ஒரு சர்வசாதாரணமான விஷயம். சொல்லப்போனா இதுல எல்லாம் நான் நடிச்சது ஒரு நடிப்பானுதான் அவரோட எண்ணமே இருந்துச்சு. படையப்பா படத்துல கூட சிவாஜிக்கு பேசும்படியான கதாபாத்திரம் கிடையாது. ஒரு துணை நடிகர் நடிக்க வேண்டிய வேஷம்தான் அது. உச்சத்தில் இருந்த ரஜினிகாந்துக்கு அந்த படையப்பா கதாபாத்திரத்துக்கு ஒரு கம்பீரமான நடிகர் தேவைப்பட்டார். அதுக்காகத்தான் நடிகர் திலகம். இருந்தாலும் அந்த வேஷத்தையும் எல்லோரும் பேசுற மாதிரி ஒரு கதாபாத்திரமா சிவாஜி மாத்தினார்.